Hi friends, welcome to our channel Malabar Palace Kitchen. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம நன்றி. இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு டிஷ் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா grilled squid. நம்ம ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு இது வந்து ஒரு மீன் வகையை சேர்ந்தது. நான் வந்து பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே இப்போ grilled squidக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். வாங்க. ஸ்குட் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இன்னும் கொஞ்சம் இது இருக்குது, அது பார்க்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது வந்து க்ரீன் சில்லி பேஸ்ட்டு, அப்புறம் ரெட் சில்லி பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர், டர்மரிக் பவுடர், இது வந்து கொரியாண்டர் பவுடர், டேமரிண்ட் வாட்டர், கரி லீஃப் சாப் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் ரைஸ் பவுட்ரு, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், சால்ட்டு, நம்ம லைம் ஜூஸ், லெமன் வெட்ஜஸ், கோகோனட் ஆயில். இதுதான் நம்ம கிரில்டு ஸ்குட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிரில்டு ஸ்குட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம். இப்போ அது எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்குட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமும் நம்ம மஞ்சப்பொடியும், கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் லைம் ஜூஸ், அப்புறம் கொஞ்சம் உப்பு, இதை போட்டு செப்பரேட் ஊற வைக்கணும். மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு அப்புறம் இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செப்பரேட் மசாலா ரெடி பண்ணுறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மஞ்சள் பொடி உப்பு லைம் ஜூஸ் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறோம். இனி நம்ம கிரில்டு ஸ்குட்டுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? இது அப்படியே இருக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிரில்டு ஸ்குட்டுக்கு தேவையான மசாலா இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டீஸ்பூன், அப்புறம் க்ரீன் சில்லி பேஸ்ட்டு வந்து ஸ்பைசிக்கு, அப்புறம் நம்ம ஆட் பண்ணக்கூடியது சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி, அப்புறம் பிளாக் பெப்பர், காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் கலருக்காக, அப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் கரி லீஃப் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம், அப்புறம் உப்பு, லைம் ஜூஸ், லைம் ஜூஸ் போட்டிருக்கோம். அது கூடயே கொஞ்சம் நம்ம வந்து டேமரின் வாட்டரும் ஆட் பண்ணுறோம். அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம டேமரின் வாட்டர் மேக்ஸிமம் எல்லோரும் ஆட் பண்ண மாட்டாங்க, நம்ம ஆட் பண்ணுறோம். டேமரின் வாட்டர் லைம் ஜூஸு எல்லாம் போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்குட்டில் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரைஸ் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அந்த ரைஸ் பவுடர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அந்த கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு கிடைக்கும் நம்மளுக்கு ஸ்குட்டு வந்து. அதுக்காக தான் இந்த ரைஸ் பவுடர் கொஞ்சம் கடைசியில் ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ரைஸ் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. நீ ஸ்குட்டில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நல்லா மசாலா ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கல்லில் போட்டு எடுத்துட வேண்டியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம ஸ்குட்டு வந்து நல்லா மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோம். இது ஒரு 15 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் மேக்ஸிமம் நல்லா மசாலா ஊறுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறம் நம்ம தவாவில் போட்டு நல்லா கிரில் பண்ணி எடுக்க வேண்டியதான். நல்லா சுவையான கிரில்டு ஸ்குட்டு ரெடி ஆயிரும். ஓகேவா? இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுவீங்க. மசாலா நல்லா பிடிக்கணும். அப்போ அந்த ஸ்குட்டில் வந்து நல்ல டேஸ்ட் வரும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா தான் நல்ல இதாக வரும். ஓகேவா? அதனால் ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ மசாலா வந்து நம்ம கிரில்டில் போட்டு வச்சுருக்கோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி வந்து நம்ம தவாவில் போட்டு கிரில் பண்ண போகிறோம். ஓகேவா? அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி நம்ம கிரில்டு வந்து ஸ்குட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி கிரில்டு ஐட்டம் அதெல்லாம் போடும்போது நல்லா திக்கான தவாவில் போடுங்க. அப்போ வந்து நம்மளுக்கு அடி பிடிக்காது,
நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த கோகோனட் ஆயில் போட்டிருக்கேன். தவா மேக்ஸிமம் நல்லா சூடில் இருக்குது. மெதுவாக எல்லா பக்கமும் நல்லா இது பண்ணிட்டுருக்கேன். மெதுவாக ஸ்குட் ஆட் பண்ணுறோம். மீடியமான ஃப்ளேமில் வச்சு கிரில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லா கலர் வந்து நல்லா அழகாக இருக்கும். ஃபயர் வந்து ஸ்லோ ஃபயரில் வச்சுருக்கோம். நம்ம முழுக்க கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி சமைக்கிறோம். அது வந்து நல்ல மணமாக நல்ல சுவையாக இருக்கும். இந்த சண்டேலாம் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் சிக்கன் மட்டன் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த வீக் அழகாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிரில்டு ஸ்குட்டு ஓகே நல்லா ஸ்லோ ஃபைலில் அப்படி ஆகுது. இந்த கோகோனட் ஆயில் போட்டதுக்கப்புறம் அந்த மணம் அப்படி கமன்னு இருக்குது. இது அந்த ஒயிட் ரைஸ் வச்சுட்டு கொஞ்சோண்டு ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா அப்படி தான் இருக்கும். சண்டேலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்மளுக்கு ஹெவியாகவும் இருக்காது, ஃபுட்டு லைட் ஃபுட்டாகவும் இருக்கும், நல்லா ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். ஸ்குட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காப்பர் வந்து அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால இந்த ரத்த சோகை அந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக வீக்லி 1 டைம் ஸ்குட்டெலாம் சாப்பிட்டா அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி ஜிங்க் சக்தியும் அதிகமாக இருக்குது. இந்த ஷெல் ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னாக்கே நம்மளுக்கு வந்து ஜிங்க் வந்து அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் நம்ம இந்த இது ப்ரானு அந்த மாதிரி ஐட்டம்லாம். அப்படியே மெதுவாக கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் திருப்பி விட்டு விடுங்க அப்பப்போ. ஓகே, இப்போ குக் ஆகிட்டு இருக்கு. நம்ம அடுத்த பக்கத்தில் இப்போ திருப்பி விடுறோம். ஓகே, அப்பப்போ திருப்பி விட்டு விடணும். அப்போ தான் 2 பக்கமும் நல்லா அழகாக குக் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு பக்கம் குக் ஆகி ஒரு பக்கம் இதாக இருக்கும். நல்லா ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணுங்கள். அதே மாதிரி கிரில்ட் ஐட்டம் என்னன்னாலும் பண்ணாலும், மீன் ப்ரானு எதாக இருந்தாலும் சரி, நம்ம கொஞ்சம் ஃபயரை வந்து கம்மியாக வச்சுக்கணும். அப்படி இல்லைனா அடி பிடிக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. அடி பிடிச்சினாலே உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் வராது, அப்புறம் அது வந்து குக் ஆகாது, சீக்கிரம் பிளாக் ஆகிரும், பட் வந்து குக் ஆகாது. இப்போ நம்மளுக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. ஓகே, ஸ்லோ ஃபயரில் தான் குக் பண்ணுறோம். நல்லா அழகாக ஸ்குட்டு ஃபஸ்ட்டு போட்டதுக்கு அந்த மசாலாலாம் பிடிச்சி அந்த கோகோனட் ஆயில் அந்த லெமன் எல்லாத்தோட அந்த ஃப்ளேவர் அப்படி கமன்னு மூக்கில் ஏறுது. இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து சண்டே வந்து ஒரு ரசமும் ஒரு ரைஸும் இந்த கிரில்டு ஸ்குட்டு அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து நம்ம வீடியோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நல்லா அழகான கிரில்டு ஸ்குட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸ்குட்டு நல்லா அழகாக கிரில் ஆகிட்டு நல்லா மசாலாலாம் பிடிச்சி ஓகே ஆயிடுச்சு. இப்போ நம்ம பவுல்லைக்கு மாற்றுறோம். ஓகேவா, ஃபயர் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா அழகாக கிரில் ஆகிட்டு இப்போ அதை பிளேட்லைக்கு மாற்றுறோம். ஓகேவா, நல்லா மசாலாலாம் அழகாக பிடிச்சி சூப்பராக இருக்குது ஸ்குட்டு, நல்லா மணமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கிரில்டு ஸ்குட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோவில் இணைந்திருக்கேன். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் ஷெஃப் உத்தமன்.